ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹரி டெக் பஸ் சேனல். நான் தான் உங்கள் ஹெச்டிபிஆரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குற வியூவராக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடயே அப்படியே சைடில் ஒரு பெல் பட்டன் வரும். ஸோ அதை கொடுத்து மேலே ஒரு ஆள்னு ஒன்று காமிக்கும். அதை கொடுத்து ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீ ஏன் இவ்வளோ நேரம் எங்கே போன? வீடியோ ஏன் இவ்வளோ நாள் போடல? அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்பீங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா மைண்ட் வாய்ஸ் கேட்குது கைஸ். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, உண்மையாக சொல்லணுன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து கண்டென்ட்டு கொஞ்சம் சரியாக கிடைக்கல கைஸ். ஸோ நானும் கண்டென்ட்டு என்ன போகிறதுன்னு தெரில. சரி, இனிமேல் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை போட்டுடலாமேன்ட்டு நான் யோசித்தேன். சரி, ஓகே, இனிமேல் டெய்லி வீடியோ வரும், அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நாளைக்கு இருந்து வரப்போகிற கூகுளோட புது நியூ பாலிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து இப்போ ஒரு பாலிசி வந்து நாளைக்கு காலையில், அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணி 12:01 முள்ளு முட்டினோடனே, வாட்சில் முள்ளு முட்டினோடனே வந்து இந்த பாலிசி வந்து வந்துடும். ஹரி டேய், பாலிசின்னு நீ அப்படி இருந்து சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் ஏன்டா இழுத்துட்டு போற, டக்குன்னு பாலிசியை சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ பாலிசி சொல்கிறேன். என்னன்னா வந்து இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு அதாவது ஜூன் 1லேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற ஒரு ஃபோட்டோஸ்க்குமே வந்து அது வந்து கவுண்ட் ஆகும். ஸோ ஸ்டோரேஜுக்குள்ளே வந்து கவுண்ட் ஆகும். ஸோ அது என்னங்கிறது இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து முதலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜாக இருந்துச்சு. அதாவது எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் வந்து அந்த க்ளவுடுன்னு சொல்லுவாங்க, கூகுள் க்ளவுட். ஸோ அதில் எவ்வளோ வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது கைஸ். ஸோ இனிமேல் வந்து ஒருத்தங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு, ஒரு கூகுள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 15 ஜிபி மட்டும்தான் வந்து ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஜிமெயிலாக இருக்கட்டும், மிச்சம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு கூகுள் அக்கௌண்ட்டுக்கு கூகுள் அக்கௌண்ட்டுக்கு 15 ஜிபி மட்டும்தான் ஸ்பேஸ் வந்து அலோகேட்டட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் அதுக்கு மேலேயும் போகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் காசு கட்டி தான் ஆகணும். அதாவது 15 ஜிபி தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அமௌண்ட் பே பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டணும். ஸோ ஃபீஸ் எவ்வளோங்கிறதெல்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். எப்படியும் வந்து மாதத்துக்கு இவ்வளோன்னு கட்டணும் கைஸ், அப்போ தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரும், சரி மாதத்துக்கு இப்போ காசு கட்டணும், 15 ஜிபி தாண்டினா காசு கட்டணும்னு சொல்கிற, அப்போ ஒரு வேளை நான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சது வந்து 15 ஜிபி தாண்டி இருந்துச்சுன்னா நான் வந்து காசு கட்டணுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் சொல்லும். அதாவது ஜூன் 1 முன்னாடி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் அப்லோட் பண்ணிக்கோங்க, ஸ்டோரேஜ் ஜாஸ்தி. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது நான் என் கூகுள் அக்கௌண்ட் சொல்கிறேன். ஸோ என் கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ நான் ஒரு 10 இன்னொரு 10 ஒரு 20 ஜிபின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 20 ஜிபிக்கு வந்து நான் வீடியோஸ், ஃபோட்டோஸு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன். 15 தாண்டிடுச்சு. மிச்சம் 5 ஜிபிக்கு நான் காசு கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது கைஸ். ஸோ நீங்கள் வந்து காசு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. பாலிசி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜூன் 1 அதாவது ஜூன் 1 முன்னாடி வரைக்கும் வந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து கணக்கு வராது. அதுக்கு மேலே ஜூன் 1 மேலே நீங்கள் அப்லோட் பண்ணுற 1 MB 1 KB 1 கிலோபைட் ஃபோட்டோ கூட வந்து ஸ்டோரேஜில் அக்கௌண்ட் ஆகும். ஓகே கைஸ், இது வந்து பாலிசி வந்து இதுதான். ஸோ பாலிசி வந்து நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த பாலிசி வந்து நமக்கு நல்லதா கெட்டதா கடைசியாக இந்த பேசி நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலிசி நமக்கு என்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 15 டிபி வரைக்கும் நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் ஹை குவாலிட்டியில் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட லிமிட்டேஷன்ஸ் வந்து 15 ஜிபி மட்டும்தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் கைஸ். ஸோ இதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்கா? ஆல்டர்னேட்டிவ் ஏதாச்சும் இருக்கா? நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும், அதே சமயம் சேஃபாகவும் இருக்கணும், நான் அதே குவாலிட்டிலையும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 மெத்தட் சொல்கிறேன். ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டியை கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறது. ஸோ வந்து இப்போ 2 MB ஃபோட்டோவை வந்து 1 MBயாக மாற்றி அப்லோட் பண்ணுறது, அப்படி பண்ணலாம். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தேவையில்லாத ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு நீங்கள் இருக்கிற முக்கியமான ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுக்கலாம். தேர்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா,
நீங்க ஒரு அக்கவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அந்த அக்கவுண்ட்ல நீங்க வந்து மிச்ச ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 3 மெத்தட்ஸ் கைஸ். ஸோ இந்த 3 மெத்தட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி அமௌண்ட் கட்டாமயே வந்து நீங்க இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, கூகுள் ஃபோட்டோஸ் பேன் ஆக போகுது அப்படி இப்படின்னலாம் நான் தம்ப்நெயில்ல போட்டிருப்பேன். ஸோ அது எதுக்கும் கிடையாது. ஸோ வியூவர்ஸ் வரணும் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ சேனல் மறந்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி அத விடுங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் தரலாம். ஸோ நீங்க தர ஒரு லைக்குமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ என்ன இன்னும் மேலும் வீடியோஸ் போட வைக்கும் கைஸ். ஸோ கைஸ் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். என்னன்னா, இப்போ உங்களுக்கு என்னலாம் வீடியோ வேணும், ஸோ எந்த கன்டென்ட்ஸ் வேணும், எத பத்தி வேணும் அப்படிங்கிறத வந்து கீழ இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். ஸோ எத பத்தி வேணும்னு டக்குன்னு யோசிங்க கைஸ். என்ன வேணும்? சீக்கிரம் யோசிங்க. ஸோ யோசிச்சு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து என்ன வீடியோ போடுறது? நான் டெய்லியும் கன்ஃபார்ம் ஒரு வீடியோ போடுவேன் கைஸ். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அத பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலும் சரி, ஸோ அந்த வீடியோவ நான் போட்டுறேன் அத பத்தி. இப்பவே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்றேன் கைஸ். கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டேக் கேர். பாய்.